காதல் 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 இந்த சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. அர்ஜுனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிற இடத்துல அந்த கல்யாணம் நின்று நம்ம அர்ஜுனுக்கு ஜோடியாக கண்டிப்பாக நம்ம மது தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஒரு அம்மாவா சரண்யா தன்னோட குழந்தைகளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் எவ்வளோ போராட்டங்கள் நம்ம சரண்யா தன்னோட பசங்களுக்காக மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற ஒவ்வொரு எபிசோட்லேயும் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவோட வாழ்க்கைக்காக தன்னோட அம்மா இத்தனை வருஷமாக தங்களுக்காக என்னென்ன இழந்திருக்காங்க, அவங்களோட சுயமரியாதையை எப்படி மீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற ஒவ்வொரு எபிசோட்லேயும் ட்விஸ்ட் அதிகமாகவே இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. நம்ம அர்ஜுனும் மதுவை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படியாவது மதுவோட மனசை மாற்றிடலாம், அதுக்கான டைம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்ஜுன் நினச்சிருந்தாலும் இங்கே ஸ்வேதாவோட கல்யாணம் நின்றுச்சு. ஸ்வேதாவோட கல்யாணம் நின்றதுக்கப்புறம் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தன்னோட மாமா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக யாரை மாப்பிள்ளையாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்வேதா நினச்சிருந்தாங்க. இந்த இடத்துலையும் ஸ்வேதா தன்னோட மனசில் ஏற்கனவே அர்ஜுனை நினச்சி வச்சுருந்தாங்க. இதை இக்னோர் பண்ணிட்டாங்க நம்ம அர்ஜுன். பரவாயில்ல, இந்த இடத்துலையாவது நம்ம அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, இதை நம்ம பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு ஸ்வேதா நினச்சிட்டு தன்னோட மனசில் இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. அர்ஜுனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவு சொன்னதுமே ஹரிஹரன், கமலா மற்றும் அர்ஜுனோட பாட்டி இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னோட பேத்தி தான் வீட்டுக்கே மருமகளாக வர்றது, தன்னோட மயனுக்கு மருமகளாக வர்றது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஸ்வேதா நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும், அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எல்லாமே நடக்க போகுது, நீ கவலைப்படாத ஸ்வேதா, நான் இருக்கேன், உன்னோட பாட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஸ்வேதா சந்தோஷமாக இருந்தாலும் சரி முகூர்த்தத்துக்கு நேரமாகுது ஸ்வேதா, நீ ரெடி ஆகிரு, நாங்கள் போய் அர்ஜுனை ரெடி பண்ணி மணமறையில் உட்காந்துருக்கோம், ஒன்று அதுக்கப்புறம் கூப்பிட்றோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலனும் அர்ஜுன்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. அர்ஜுன், ஸ்வேதா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதுமே அங்கே ஆதவனுக்கும் கார்த்திக்கும் ரொம்பவே சந்தோஷம். அங்கே மதுவுக்கு சொல்லவே முடியல, அவ்வளோ தூரத்துக்கு மனசில் சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல அர்ஜுன் தன்னோட அப்பா சொல்கிறத வார்த்தையை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நான் மதுவை காதலிக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தாலும் அதை சொன்னால் கண்டிப்பாக அப்பா ஒத்துக்க மாட்டார். ஆனால் இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறாரு அர்ஜுன். ஆனால் தன்னோட அம்மா கிட்ட, அம்மா நீயாவது ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லவுமே, அர்ஜுன் என்னை மன்னிச்சிருடா, அம்மாவால் எதுவுமே பண்ண முடியலை, தயவு செஞ்சு நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுனை பார்த்துட்டு தன்னோட நிலைமையை சொல்கிறாங்க சரண்யா. இதை கேட்டதுமே அம்மாவாலையும் உதவி பண்ண முடியாதா, அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது, ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அப்பாவுக்கு கோபம் வருமே, என்ன பண்ணுறது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கார் அர்ஜுன். இந்த இடத்துல தான் அர்ஜுன் கிட்ட கார்த்திக் என்ன சொல்கிறேன்னா, அர்ஜுன் என்ன அர்ஜுன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, தெரியுது நீ மதுவை லவ் பண்ணுறேன்னு தெரியும், இப்போ மது உங்ககிட்ட உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் இல்லையே கார்த்திக், அதுதான் நடக்கும், அதுக்கான கொஞ்சம் டைம் ஆகும், அவள் மனசை மாற்றணும்ல, அப்படி இருக்கிற இடத்துல இங்கே ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பிக்கிட்ட அர்ஜுன் உதவி கேட்குறாரு. தன்னோட அண்ணனோட காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் காதலில் உறுதியாக இருக்காரு. இப்படி இருக்கிற இடத்துல தன்னோட அண்ணனை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. இங்கே பாரு அர்ஜுன், நீ சொல்கிற மாதிரியே மதுவே நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த இடத்துல இந்த மண்டபத்தை விட்டு நீ ஓடுறதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஐடியா கொடுக்குறத வச்சு நம்ம அர்ஜுன் என்ன முடிவு பண்ணுறேன்னா, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மது தான் முக்கியம், நம்ம கார்த்திக் சொல்கிற மாதிரியே அர்ஜுன் சரிடா நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நம்ம இந்த மண்டபத்தை விட்டு ஓடுனோம்னா இது யாருக்கு அவமானம், தன்னோட குடும்பத்துக்கு அவமானம், தன்னோட அப்பாவும் அம்மாவும் அசிங்கப்பட்டு நிற்பாங்க அப்படின்னு யோசிக்காம கார்த்திக் சொல்கிறதுக்கும் தயாராகிறாரு நம்ம அர்ஜுன். இந்த இடத்துல தான் நம்ம சரண்யாவும் தன்னோட மகனோட விருப்பம் நிறைவேறாமல் இருக்கே, என்னதான் பண்ணுறது, மதுவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியாக இருக்கிறவனுக்கு நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பார்க்குறதுக்காக சரண்யா வராங்க. அப்போ தான் அர்ஜுன் என்ன பேசுகிறாருன்னா,
அம்மா என்னதாம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கே தெரியும் நான் மதுவை எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் நீயும் பேசாமல் அமைதியாக இருக்க. இங்கே அப்பா என்னடானா ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா அமைதியாக இருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. அப்போ என்னடா உனக்கே தெரியும்ல, உங்கள் அப்பாக்கிட்டேயும் சரி உங்கள் பாட்டிக்கிட்டேயும் சரி என்னால் வாயை திறந்து பேசக்கூட என்னால் முடியல. எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் அப்பாவை பக்கத்தில் போய் நின்றாலே பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா. பேச்சே வரமாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது நான் எப்படிடா பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் சொல்கிறா, சரிம்மா நீ உங்கள் அப்பாட்ட பேச வேணாம், பாட்டிகிட்டையும் பேச வேணாம், நேராக போய் ஸ்வேதா கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்ல, சரிடா அர்ஜுன் நான் ஸ்வேதா கிட்ட போய் சொல்கிறேன், நீ மதுவை தான் காதலிக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவுமே, சரி நீ அதையாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இடத்துல நம்ம சரண்யாவும் போய் ஸ்வேதா கிட்ட போய் பேச போகிறாங்க. ஸ்வேதா ரூம்குள்ளே போனதுமே நம்ம சரண்யா, ஸ்வேதா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லவுமே, ஸ்வேதாவும் என்ன பண்ணுறாங்கன்னா கூட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சரி ஸ்வேதா நீ பேசிட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசும்போது நம்ம ஸ்வேதா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நானும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதிரி நிகழ்வுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லும்போது, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரண்யா கேட்கும்போது, அத்தை நான் அர்ஜுனை காதலிக்கிறேன். இத்தனை வருஷமாக நான் சொல்லாமையே மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். ஆனால் மாமா கிட்ட சொன்னாலும் அர்ஜுன் மாமா என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவில் இருக்கும்போது மாமாவும் என்னோட பசங்களில் 3 பேரில் யாராவது ஒருத்தர் பிடிச்சிருந்தா சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் என்னோட அர்ஜுன் மாமாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா அத்தை, எனக்கு அர்ஜுன் மாமானா உயிர். அவர் இல்லாமல் என்னோட வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு அர்ஜுன் மாமா கிடைக்க போகிறத நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா தன்னோட ஆசைகளை முன்னாடி வச்சுறாங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல தான் இங்கே சரண்யா ஸ்வேதா கிட்ட அர்ஜுன் உன்னை விரும்பலமா, மதுவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வாய் எடுக்கும்போது கரிகாலனும் உள்ள ரூம்க்குலாம் வந்துடுறாங்க. என்னம்மா சரண்யா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்வேதாவை ரெடி பண்ணுறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லவுமே நம்ம சரண்யாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இவர் வேற வந்துட்டாரா, இனி ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே ஸ்வேதா கிட்ட பேச முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க ஸ்வேதாவை அலங்கரிக்கணும், அவள் ரெடி ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லையே சரண்யா, நீயும் உன்னோட வரப்போகிற மருமகளை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டியே. நம்ம வீட்டு பொண்ணு தானே ஸ்வேதா, நீ இதில் ஒன்றுமே பண்ணணும் அவசியமே இல்லையே அப்படிங்கும்போது, இல்லைங்க என்னன்னாலும் நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் இல்லையா, ரெடியாகி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண்யா கரிகாலன்ட்ட சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி சரண்யா ஸ்வேதாவை அழைச்சிட்டு மணமேடைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்கிறத கேட்டதுமே நம்ம சரண்யா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இப்படி வேற சொல்லிட்டாரே, இனி என்ன பண்ணுறது, நம்ம ஸ்வேதா கிட்ட எதுவுமே சொல்ல முடியலையே பேச முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சரண்யா. சரி வேறு வழியே இல்லை, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அர்ஜுன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இந்த ஸ்வேதாவை நான் இப்போ கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த இடத்துல சரண்யா எவ்வளோதான் நம்ம ஸ்வேதா கிட்ட அர்ஜுன் காதலை பற்றி சொல்லணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல நம்ம சரண்யாவால் சொல்லவே முடியலை. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அர்ஜுனும் கல்யாணத்துக்கு தயாராக சொல்லி ஆதவனால் ரொம்பவே வற்புறுத்தப்பட்டுட்டு, என்னடா அர்ஜுன் இன்னும் கிளம்பாமல் இருக்க, ரெடியாகாமல் இருக்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஆதவனும் அர்ஜுனை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம அர்ஜுன் ரொம்பவே எதிர்பார்ப்போட தன்னோட அம்மா வந்து ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டதா ஏதாவது சொல்லுவாங்களா, ஸ்வேதா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாளா அப்படின்ற எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அம்மா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காத்துட்டு இருக்கும்போது தான் சரண்யா அர்ஜுனை பார்க்க வராங்க. அப்போ தான் அர்ஜுன் என்னை மன்னிச்சிடடா அர்ஜுன், என்னால் எதுவுமே சொல்ல முடியலை, இப்போ வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க. சரி இனி அம்மாவை நம்பினதெல்லாம் வேஸ்ட்டு, கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த மண்டபத்தை விட்டு ஓடுறதான் நல்லது அப்படின்னு அர்ஜுன் யோசிக்கிறாரு. அர்ஜுனும் மண்டபத்தை விட்டு வெளியே ஓடுறதுக்காக ரெடியாக இருக்கும்போது ஆதவனும் ரூம்குள்ளே வந்துட்டாங்க. அர்ஜுன் என்ன அர்ஜுன் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கொஞ்சமாக யோசிச்சு பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஆதவன்ட்ட சொல்ல, சரி வா கிளம்பு,
மணமேடைக்கு போகலாம், இந்த கழுத்தில் மாலையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதவன் அர்ஜுனை கூப்பிட்டு மணமேடைக்கு போகிறாங்க. இப்போ அர்ஜுனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அர்ஜுன் தன்னோட காதலை தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இங்கே மதுவோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியாவது நம்ம அர்ஜுன் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டுவான், நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு மது கற்பனையில் இருக்காங்க. அர்ஜுனும் மணமேடையில் உட்காராங்க. ஸ்வேதாவும் அதே மணமேடையில் 2 பேருமே பக்கத்தில் உட்காரும்போது நம்ம அர்ஜுன் ரொம்பவே டென்ஷனாக மதுவவே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுங்க, இங்கே முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லவுமே தாலி கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகும்போது இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அம்மா ஏதாவது பண்ணுமா அப்படின்னு அர்ஜுன் சரண்யா முகத்தை பார்த்ததுமே சரண்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம பையனோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம், அதனால் என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு நம்ம கீழே மயங்கி விழுந்தால் மட்டுமே இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதனால் சரண்யாவும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. விழுந்ததுமே என்ன ஆகுதுன்னா எல்லாருமே பதறி அடிச்சுட்டு சரண்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. நம்ம அர்ஜுனுக்கும் ஸ்வேதாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணமும் நின்று போயிடுது. இப்போ தான் நம்ம அர்ஜுனுக்கு உயிரும் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம மதுவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படும். என்ன மது, ரொம்பவே ஜாலியாக இருந்த, என் வாழ்க்கையை பார்த்தியா, உன்னோட தான் இருக்குன்னு இருக்குது, அதனால தான் இப்போ கல்யாணமும் நின்றுச்சு, இனி உன்னை காதலிக்கிறத தவிர்த்து எனக்கு எந்த வேலையும் கிடையாது, உன்னை அவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கவும் செய்கிறாரு. சரண்யாவும் மயங்கி விழுந்ததை பார்த்ததுமே அர்ஜுனும் பதற்றம் அடைஞ்சாலும் அந்த இடத்துல அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சரண்யா சும்மா ஆக்டிங் தாண்டா போடுறேன், கொஞ்சம் கண்டுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நமக்காக தான் பண்ணுறாங்க போல், சரி நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் சரண்யாக்கு ஏற்ற மாதிரி நடிக்கவும் செய்கிறாங்க. இனி இவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் ஜோடி, யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி காதலிக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.